வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கு இலவச சீருடை, வெளியான தகவல். இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் 3 கைது. AI மூலம் தயாரிக்கப்பட்ட முதல் நாளிதழ். பாராளுமன்ற அமர்வு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. நட்டத்தில் அரச நிறுவனங்கள் பட்டியலிட்ட ஜனாதிபதி. டீ காபி குடிப்பவர்களா? வந்தது எச்சரிக்கை, மக்களே அவதானம். தொடர்பான விரிவான செய்திகள். ஒரு நாளைக்கு தினமும் 2 வேளை இனிப்பான டீ கோபி குடிப்பவர்களுக்கு நீரிழிவு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, இந்தியாவில் தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் உள்ள டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் நிலைய ஆராய்ச்சியாளர்கள் சில எலிகள் மூலம் நீரிழிவு நோய் குறித்து ஆராய்ச்சி செய்தனர். அப்போது சில எலிகளுக்கு ஒரு நாளைக்கு 4 முதல் 5 தடவை 100 மில்லிலீட்டர் அளவுள்ள சர்க்கரை கலந்த இனிப்பான டீ, கோபி மற்றும் குளிர்பானங்களை கொடுத்தனர். 2 ஆண்டுகள் நடந்த ஆராய்ச்சி முடிவில் அனைத்து எலிகளுக்கும் சர்க்கரை நோய் மற்றும் உடல் பருமன் ஏற்பட்டது தெரியவந்தது. ஆராய்ச்சியின் முடிவின் மூலம் ஒரு நாளைக்கு தினமும் 2 வேளை இனிப்பான டீ, கோபி குடிப்பவர்களுக்கு நீரிழிவு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் டீ கோப்பியில் உள்ள சுக்ரோஸ் என்ற அமிலம் கல்லீரல், தசைகள் மற்றும் சிறுகுடல்களில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது. சர்க்கரை இல்லாத டீ, கோபி குடிக்க முயற்சி செய்யுங்கள். குளிர்பானங்களை அறவே தவிர்ப்பது நல்லது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களின் கடன் மற்றும் நட்ட விபரங்களை நேற்று நாடாளுமன்றில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்டிருந்தார். இது குறித்து அவர் தெரிவிக்கையில், ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தை எடுத்துக்கொண்டால் கடந்த வருடம் 256 பில்லியன் நட்டம், 1834 மில்லியன் கடன். தொலைக்காட்சி கூட்டுத்தாபனம் 152 மில்லியன் நட்டம், 1603 மில்லியன் கடன். ITN சுயாதீன தொலைக்காட்சி கடன் 1476 மில்லியன் ரூபா. சுகர் கம்பெனி 11,165 மில்லியன் கடன். அரச பெருந்தோட்ட கூட்டுத்தாபனம் 3216 மில்லியன் கடன். மில்கோ நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் கடன் 15,096 மில்லியன் ரூபா. ஏஆர்லங்கா நிறுவனம் 340 மில்லியன் கடன். கடன் சுமையால் சிக்குண்ட ஆண்டுதோறும் நட்டத்தில் இயங்குகின்ற இந்த அரச நிறுவனங்களைத்தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம் என தெரிவித்தார். இத்தாலியில் இல் ஃபோக்லியோ நாளிதழ் முழுவதும் AI தொழில்நுட்பத்தில் தயாராகி வெளியிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI தொழில்நுட்பம் உலகில் தற்போது வெகு வேகமாக வளர்ந்து வருகிறது. இந்நிலையில் இத்தாலியில் இருந்து வெளியாகும் இல் ஃபோக்லியோ நாளிதழ் நிறுவனம் முழுவதும் AI தொழில்நுட்பத்தில் தயாரான நாளிதழை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த இல் ஃபோக்லியோ 4 பக்க நாளிதழில் தலைப்புகள், செய்திகள், தொகுப்புகள், எழுத்துக்கள் என அனைத்தும் AI தொழில்நுட்பத்தில் மட்டுமே உருவாக்கப்பட்டது என்றும், செய்தியாளர்கள் தாங்கள் சேகரித்த செய்தியை சொன்னால் மட்டும் போதும், மற்றவையெல்லாம் அது பார்த்து கொள்ளும் என்றும் நாளிதழின் ஆசிரியர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மே மாதத்தின் பாராளுமன்ற அமர்வு தொடர்பில் பாராளுமன்ற செயலகம் விசேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் திகதி நடைபெறவிருப்பதால் மே மாதத்தின் முதலாவது பாராளுமன்ற அமர்வுகளை மே 8 மற்றும் 9ஆம் திகதிகளில் மாத்திரம் நடத்துவதற்கு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் குறித்த தினங்களுக்கான பாராளுமன்ற அலுவல்கள் பற்றி ஏப்ரல் முதல் வாரத்தில் இடம்பெறவுள்ள பாராளுமன்ற அமர்வு வாரத்தில் தீர்மானிப்பதற்கும் முடிவு செய்யப்பட்டது. மேலும் பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதற்கு அமைய ஏப்ரல் மாதத்திற்கான பாராளுமன்ற அமர்வுகள் ஏப்ரல் 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாத்தறை தேவேந்திரமுனை ஸ்ரீ விஷ்ணு ஆலயத்திற்கு முன்பாக 2 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக பெண்ணொருவர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய போலீசாருக்கு துபாயில் தலைமறைவாக இருக்கும் பாலே மல்லி என்ற ஷெஹான் சத்சர என்ற குற்றவாளியால் இந்த கொலைகள் நடந்திருப்பது தெரியவந்துள்ளது. டெவினுவர கப்புகம்புர பகுதியில் வீடொன்றில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த அதே பகுதியைச் சேர்ந்த
29 வயதான பசிந்த தாரக மற்றும் யோமேஷ் நதீஷன் ஆகியோரே உயிரிழந்துள்ளனர். நாட்டில் உள்ள 46,40,086 பாடசாலை மாணவர்களுக்கு இலவச சீருடை துணிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அரசு மற்றும் அரசு அனுசரணை பெறும் 10,096 பாடசாலைகள் மற்றும் 822 பிரிவினாக்களுக்கு இவ்வருடத்திற்கான பாடசாலை சீருடை துணிகள் வழங்கப்பட்டுள்ளன. பாடசாலை மாணவர்களுக்கு இலவச சீருடை துணிகள் வழங்க 12 மில்லியன் மீட்டர் துணி தேவைப்பட்டது. இவ்வருடத்திற்கான மாணவர்களுக்கான பாடசாலை சீருடைகளின் முழு தேவையையும் சீனா மானியமாக வழங்க உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்திருந்தது. அந்த வகையில் சீன அரசாங்கத்தின் உதவியின் சீருடை துணிகள் நாட்டிற்கு கிடைக்கப்பெற்றன. அனைத்து பாடசாலைகளுக்கும் இலவச சீருடை துணிகளை வழங்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கு இலவச சீருடை வெளியான தகவல். இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் 3 கைது. AI மூலம் தயாரிக்கப்பட்ட முதல் நாளிதழ். பாராளுமன்ற அமர்வு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. நட்டத்தில் அரச நிறுவனங்கள் பட்டியலிட்ட ஜனாதிபதி. டீ காபி குடிப்பவர்களா வந்தது எச்சரிக்கை, மக்களே அவதானம். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.